அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசின்னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி. ஸோ இதுக்கான வேக்கன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா விரைவில் வெளிவர போகுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சர்க்கிள் வைஸ் வந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன, எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, நம்ம சதர்ன் ரீஜனுக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. இந்த பெல் பட்டனில் ஆல் அப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நம்ம வின்னஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். சரி, ஓகே. இந்த லெட்டர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து 24/7/2024 வந்து இந்த லெட்டர் வந்ததாக வந்து டேட் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட் லெவல், இன்னொன்று வந்து கிராஜுவேட் லெவல். அப்படி ரெண்டு விதமாக வந்து பிரித்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்டர் கிராஜுவேட் லெவல்ன்றாங்க. நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிக்கெட் கிளர்க்கு, அப்புறம் ஜூனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட், அப்புறம் ட்ரெயின் கிளர்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த 4 விதமான போஸ்ட் வருது. இதுக்கான வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக 3404 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்ட் ஏல. இன்னொரு வேக்கன்சி வந்து கிராஜுவேட் லெவல், ரைட்டா? கிராஜுவேட்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு யூஜி டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். இந்த அண்டர் கிராஜுவேட் லெவல் அப்படின்னா டிகிரி இல்லாமல் அதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நம்ம +2 அல்லது டிப்ளமோ அல்லது +2க்கு நிகராக வேறு ஏதாவது நீங்கள் ஈக்குவலண்ட்டாக நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் +2 டிப்ளமோ டிகிரி இந்த 3 படித்தவங்க இந்த அண்டர் கிராஜுவேட் லெவலுக்கு வந்து நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது, ரைட்டா? ஸோ கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயினர் மேனேஜர், நிறைய பேர் ஸ்டேஷன் மாஸ்டர் விருப்பப்படுவீங்க, அதுவும் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் சூப்பர்வைசர் இருக்குது, அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் இருக்குது, சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் கிராஜுவேட் லெவலில் இருக்குது. இதுக்கு ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 7479 கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டும் பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டும் சேர்த்து ஒட்டுமொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 10,884 வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ ரயில்வேலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 2024 தொடக்கத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்து வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து 30ஆம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 7000 சம்திங் வேகன்சி வந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டுகளாக ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேகன்சியை ஃபில் பண்ணாமல் இருந்தாங்க. இந்த கொரோனா டைம்லேருந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணாமலே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த ஆண்டு 2024 தொடக்கத்துலேருந்து நிறைய நோட்டிஃபிகேஷன் வரிசையாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ அதன் வரிசையில் இந்த நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகுது, ரைட்டா? சரி, கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒவ்வொரு சர்க்கிள்லையும் எவ்வளோ வேகன்சி அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனில் சென்னை டிவிசி டோட்டல்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 819 வேகன்சி சம்திங் வந்து இருக்குது நம்ம சதர்ன் ரீஜனுக்கு. இதில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ரைட்டா? இந்த பிடிஎஃப் நம்ம டெலிகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ரைட்டா? எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அண்டர் கிராஜுவேட்னா நீங்கள் +2 டிப்ளமோ, கிராஜுவேட்னா ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட் மற்ற விவரங்கள் எல்லாமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா சரி, நமக்கு தெரிந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் வாக்கில் நோட்டிஃபிகேஷன் வருன்றாங்க. அதாவது இப்போ நம்ம ஜூலையில் இருக்குமா, ஜூலை விட்டுடுங்க, ரைட்டா? ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் முழுசாக விட்டுட்டு செப்டம்பரோட தொடக்கத்தில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம். அல்லது ஆகஸ்ட்டோட இறுதியில் வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ வந்து இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நிச்சயமாக வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் ரயில்வேல தொடர்ச்சியாக வருது. ஸோ இந்த எக்ஸாமும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் வந்து ரயில்வே எக்ஸாமுக்குலாம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சேமாக தான் இருக்கும். நம்ம டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக சிலபஸ்லாம் இருக்காது. மோஸ்ட் ஆஃப் ரயில்வே எக்ஸாம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஒரு சேமான சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கான சிலபஸை டவுன்லோட் பண்ணி இப்போதே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தமிழ்லையுமே வந்து ஸோ நீங்கள் வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தால் தாராளமாக இது வந்து தமிழ்லேயே இந்த எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் மற்ற பகுதியில் எல்லாமே தமிழ் வழியிலே உங்களுக்கு வந்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.